ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோட்டோஷாப் தமிழ் டியூட்டர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு டெக்ஸ்ட்டுக்கு லாங் ஷேடோ எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதையே எங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கினேன். அதில் பார்த்திங்கன்னா அந்த ஷேடோஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆடு உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் காட்டிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பார்க்கலாம் வாங்க. இப்போ அந்த ஆடு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷேடோஸ், டெக்ஸ்ட்டுக்கு ஷேடோஸ் எப்படி லாங் ஷேடோ க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோட்டோஷாப் தமிழ் டியூட்டர். இந்த மாதிரி டெக்ஸ்ட்டுக்கு இந்த மாதிரி லாங் ஷேடோ எப்படி கொடுக்குறதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி டெக்ஸ்ட்டு, இந்த மாதிரி லாங் ஷேடோ எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேக்ரவுண்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி க்ரியேட் பண்ணது எப்படிங்கிறத நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ உங்களுக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டு டைப் பண்ணி வச்சுக்காங்க. இது ரெண்டு விதமாக நம்ம மேக் பண்ணலாம். ஒன்று வந்து எப்படி மேக் பண்ணலாம், இன்னொன்று எப்படி மேக் பண்ணலாங்கிறத காட்டுறேன். பாருங்கள், ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். எப்போ போல் தான் நம்ம ட்ராப் ஷேடோவில் இது கொடுப்போம்ல, ஒரு கலர் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா இது அதே டூப்ளிகேட், அதாவது டூப்ளிகேட் போட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டுக்காங்க. போட்டு கொஞ்சம் நகர்த்திக்கலாம். இது அப்படியே மறுபடியும் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் பிடிச்சிட்டு டி அடிச்சிங்கன்னா அதே டூப்ளிகேட் எடுத்துக்கும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் டி டூப்ளிகேட் எடுத்துக்கும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் டி டூப்ளிகேட் எடுத்துக்கும். ஓகேங்களா? அப்புறம் இந்த 3 லேயர் சேர்த்திக்காங்க. மறுபடியும் கண்ட்ரோல் ஜே போட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் டி இப்படியே ஒவ்வொன்றா பண்ணிட்டு போகலாம். சரிங்களா? இது வரைக்கும் நம்ம பண்ணிட்டு போகலாம். பட் ஈஸியான மெத்தட் என்னென்னா, பாருங்கள், இந்த டெக்ஸ்ட் இருக்குல்லங்க, டெக்ஸ்ட் இப்படியே இருக்கட்டும். ஓகேவா? அதுக்கப்புறம் எடிட்டில் வந்துட்டு டிஃபைன் ப்ரஷ் பேட்டர்ன் ஒன்று கொடுத்துக்காங்க. கொடுத்துட்டு இங்கே அது என்ன இருக்குது, அதாவது இதை வேணால் ஹிடன் பண்ணி வச்சுக்காங்க. இந்த டெக்ஸ்ட்டு பிளாக் கொடுத்துக்காங்க. இப்போ வந்து எடிட் டிஃபைன் ப்ரஷ், அது மட்டும்தான் செலக்ட் ஆகும், பேக்ரவுண்டு செலக்ட் ஆகாது. ஓகேங்களா? அந்த டெக்ஸ்ட்டு மட்டும் ப்ரஷ்ஷாக உங்களுக்கு சேவ் ஆகிடும். ஓகே கொடுத்துக்காங்க. ஆல்ரெடி நான் இது க்ரியேட் பண்ணணுங்காட்டிக்கு நான் க்ரியேட் கொடுக்கல, நீங்கள் க்ரியேட் கொடுத்துருக்காங்க. ஓகே கொடுத்துருக்காங்க. அதாவது எடிட்டில் வந்துட்டு இது ட்ரான்ஸ்பரண்ட்டாக வச்சுக்காங்க. எப்போவுமே டைப் பண்ணினது பார்த்துக்காங்க. இது செலக்டில் தான் இருக்குது. ஓகேவா? எடிட்டில் வந்து டிஃபைன் ப்ரெசெட் கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்டோடு வச்சிங்கன்னா அப்புறம் பேக்ரவுண்டோடு உங்களுக்கு அது ப்ரெஷ்ஷாக செலக்ட் ஆகிடும். ஓகே கொடுத்துட்டு இப்போது பேக்ரவுண்ட் வச்சுக்கலாம். இப்போது ஒரு பேக்ரவுண்ட் கலர் வந்து பிளாக் வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு பிடிச்ச கலர் எது வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதாவது இங்கே ஷேடோஸ்க்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர். இப்போ ப்ரஷ் செலக்ட் பண்ணுங்கள். ப்ரஷ் செலக்ட் பண்ணிவிட்டு அது எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது. ஸோ இந்த இது வந்து எப்போவுமே 0 கொடுத்துருங்க. அதாவது 1 இருந்தாலும் ஓகே தான், நோ ப்ராப்ளம். 1 இருந்தாலும் ஓகே தான், நோ ப்ராப்ளம். கொடுத்துட்டு ஒரு நியூ லேயர் ஒன்று போட்டு இங்கே வச்சுக்காங்க. கிளிக் பண்ணிக்காங்க. வச்சுட்டு இங்கே கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஷிஃப்ட்டு பிடிச்சிட்டு உங்களுக்கு எந்த ஆங்கிளில் வேணும், எனக்கு இப்படி வேணும் அப்படிங்கிறேன், அதனால் நான் இப்படி கொடுத்துட்டேன். ஓகேவா? இதே உங்களுக்கு இப்படி வேணும்னா பாருங்கள், இங்கே வச்சு கிளிக் பண்ணிக்காங்க. இதுக்கு மேலே வச்சு ஒரு கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் பிடிச்சிட்டு இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆங்கிளில் வந்துக்கும். ஓகேவா? பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ அதில் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். நியூ லேயர் ஒன்று அப்ளை பண்ணுறேன். அது கீழே வச்சுக்காங்க. எப்போவுமே ஒரிஜினல் லேயர் மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்காங்க. கீழே வச்சுக்காங்க. ஒரு கிளிக் பண்ணிக்காங்க. ஷிஃப்ட் பிடிச்சிட்டு மறுபடியும் இப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒயிட் கலராக மாற்றிக்கிறேன்.
கொஞ்சம் டெக்ஸ்ட்டு அந்த ஷேடோஸ் இருக்கிற மாதிரி வச்சுட்டு பாருங்கள், இந்த இடம் வந்து இது கொஞ்சம் மேனுவலாக பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. செலக்ட் பண்ணிக்காங்க லேயரு. ஓகேவா? இப்போ இந்த லேயருக்கு கலர் பார்த்திங்கன்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க, டார்க் ப்ளூ கலர். சப்போஸ் உங்களுக்கு அதே மாதிரி நான் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். போயிட்டு அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ ஒரு நிமிஷம் வேலை தான் இந்த மாதிரி ஷேடோஸ் பண்ணுறது. இதுக்காக நம்ம ஒன்றா டூப்ளிகேட் எடுத்துகிட்டு பண்ணுறது டைம் ஆகிடும், ஒன்று கரெக்டாக வராது. ஆனால் இது பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஓகேங்களா? இன்னொன்று வேணால் ஒர்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடிச்சிருக்காங்க. ஓகேவா? இது எல்லாம் ஓகே. இப்போ இந்த டெக்ஸ்ட் எடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா பிளாக்லேயே வச்சுக்காங்க. கலர் எப்போவுமே ஒயிட்டில் வச்சிங்கன்னா அது எடுத்துக்காது. இப்போ பிளாக்கில் வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ இதை எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இதை எடுத்துக்காங்க. இப்போ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இப்போ இந்த டெக்ஸ்ட்டு மட்டும் தான் நமக்கு வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், எடிட்டில் போய் டிஃப்ரெண்ட் ப்ரெஸ் கொடுத்துட்டு அந்த டைட்டில் சேவ் பண்ணிக்காங்க. சேவ் பண்ணிட்டீங்கன்னா ஓகே கொடுத்துட்டிங்கன்னா, ஆல்ரெடி நான் கொடுத்தங்காட்டிக்கு நான் கொடுக்கல. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ப்ரஷில் வந்துருக்கும். செலக்ட் பண்ணுங்கள். ப்ரஷ் பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா வச்சுக்காங்க, ஒன்று வச்சுக்காங்க. ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. கொடுத்துட்டு இப்போ ஒரு நியூ லேயர் ஒன்று போடலாம். ஓகேவா? இப்போது நியூ லேயர் போட்டு ஒரு கலர் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே கொடுப்போம். கொடுத்துட்டு ஷிஃப்ட் பிடிச்சிட்டு இப்படி கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ கிளிக் பண்ணிவிட்டு நான் இப்படி கூட வச்சுக்கலாம். ஷிஃப்ட் பிடிச்சிட்டு இப்படி கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல ஒயிட் கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் எந்த ஆங்கிளில் வேணாலும் இது பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தேடு தான். 2 ஸ்டெப் தான். ஃபஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட்டை இது பண்ணுறோம், இந்த டிரான்ஸ்பரண்ட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட்டை எப்போவுமே பிளாக் கலரில் வச்சுக்காங்க. எடிட்டில் போகிறோம், டிஃபைன் ப்ரெசெட் கொடுங்க, ஓகே கொடுங்க. அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் கலர் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு நியூ லேயர் ஒன்று அப்ளை பண்ணுங்கள். கலர் செலக்ட் பண்ணிக்காங்க. ப்ரெஷ்ஷு வந்துட்டு இந்த ஸ்பேஸிங்கிறத க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் இங்கே வச்சு எந்த இது வேணுமோ அது கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் ஷிஃப்ட்டு பிடிச்சிட்டு அப்படியே இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ஷேடோஸ் வந்துடும். அதுக்கப்புறம் இதே டெக்ஸ்ட் ஒயிட் டெக்ஸ்ட்டாக மாற்றிக்கலாம். இதே உங்களுக்கு பிடிச்ச கலர் எது வேணாலும் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.